எவ்ரிவன், இன்னைக்கு நடந்த முக்கியமான சம்பவங்களை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையாவே ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம சம்பவங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நடந்த முதல் சம்பவம் என்னதான் இந்தியாவோட தெற்கு பகுதியில தாமரை மலராட்டியும் கூட இந்தியாவோட வடக்கு பகுதியில அங்க மலராட்டி என்ன, நீங்க இங்க வாங்க, நாங்க உங்களுக்கு வாழையில போட்டு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாமரையை பூத்து குலுங்க செஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இன்னைக்கு நடந்த 5 மாநிலத்தோட வாக்கு எண்ணிக்கை. ஸோ இன்னைக்கு நடந்த 5 மாநில தேர்தலோட வாக்கு எண்ணிக்கையில 4 மாநிலங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கு அண்ட் ஒரு இடத்துல ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சிருக்கு. பஞ்சாப்ல வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சிருக்கு. மற்ற 4 மாநிலங்களுமே பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, என்னதான் நாங்க தரைகளா நின்னாலும் கூட எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே பிஜேபிக்கு தான் அப்படின்னு நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் வந்துட்டு ஒரு வாட்டி கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுல ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு எதை பார்த்தோம்னா, நல்ல விஷயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி 5 மாநிலத்தில் போட்டி நடக்குது, அதுல 4 மாநிலத்தில் ஜெயிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்துட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம், அது வந்து 4 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு. அண்ட் கெட்ட விஷயம் யாருக்கு? டெஃபினெட்லி இது வந்துட்டு எதிர்கட்சி தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணா இவங்களை தோக்கடிக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு இந்த 5 மாநில தேர்தல் வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க சொல்ல முடியாது, இப்போ கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், எதனால நம்ம தோத்தோம், எப்படி தோத்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தோல்வியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்துட்டு என்னங்க, இது ட்ரெய்லர் தான், 2024 தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா 2024 என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் மக்கள் இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 2024 வரக்கூடிய பிஎம் எலெக்ஷன்லயும் அவர் தான் ஜெயிப்பாராம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்காரு. ஓகே ரைட், இந்த சம்பவத்தை அப்படியே விட்டுட்டு அடுத்த சம்பவத்துக்கு மூவ் ஆகும். அடுத்த சம்பவம் என்னன்னா, இந்த 5 மாநில தேர்தல் நடந்துச்சு இல்ல, இந்த 5 மாநில தேர்தலையும் மொத்தம் 4700 கிட்ட வேட்பாளர்கள் வந்துட்டு போட்டி போட்டாங்க. அதுல 1600 வேட்பாளர்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணா இந்த 1600 வேட்பாளர்களும் குற்ற பின்னணி உள்ளவர்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, மொத்தம் இத்தனை பேர் போட்டி போட்டாங்க, இதுல 1600 பேக்ரவுண்ட் கொஞ்சம் மோசமா இருக்கு, அவங்க கிரைம்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு நியூஸை வந்துட்டு நம்ம ஒரு ஒன்லைன் நியூஸா பார்க்க முடியாது. ஏன்னா யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படிங்கிறத பார்க்கறத விட இந்த நியூஸை பார்க்கறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த 1600 பேர்ல ஒருத்தர் ஜெயிச்சா கூட அது உங்க தலையெழுத்த மாற்றும், ஏன் தலையெழுத்த மாற்றும். ஒரே ஒரு வாட்டி இந்த போலீஸ் கேஸ் இருக்கிறவங்க, இந்த தப்பு பண்ணவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிற்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? உனக்கு போலீஸ் கேஸ் இருக்கலாம், நீ எலெக்ஷன்ல நிற்கணும்னா அந்த கேஸை முடிச்சுட்டு வா, முழுசா முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எலெக்ஷன்ல நிற்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு வாட்டி ஒரு சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் சிஎம் பிஎம் ஆகிறது இன்னொரு காமராஜரா இருக்கும், இல்லைன்னா இன்னொரு அப்துல் கலாமா இருக்கும். ஸோ இந்த 1600 பேருக்கு குற்றவியல் பேக்ரவுண்டை வச்சிருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையர் தெரிவிச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த உலகம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கு. நீங்க உங்க பாஸ்ட்டை எப்பவுமே அழிக்க முடியாது. உங்களை நீங்க தேர்தல் நின்னாலும் சரி, தேர்தலில் ஜெயிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ஆட்சியை பிடிச்சாலும் சரி, உங்களுடைய குற்றங்களையும் நற்செயல்களையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காவ. எல்லாரும் வந்துட்டு நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு தான் இருக்காவ அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அண்ட் இதுல கெட்ட விஷயம் என்னன்னா, நினைச்சு பாருங்க, 5 மாநில தேர்தல் ஓகேவா, அதுலயே 1600 பேர் இப்படி இருக்காங்க. அப்ப இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் வச்சா, ஒரே டைம்ல எலெக்ஷன் வந்துச்சுன்னா அதுல எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க, அதுல எத்தனை பேர் ஆட்சியை பிடிப்பாங்க, அதுல எத்தனை பேர் ஜெயிச்சு ஆட்சியில உட்காந்து மக்களை ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நினைக்கவே கஷ்டமா இருக்குல்ல. ஓகே ரைட், இந்த சம்பவம், இந்த 1600 பேர்னு சொன்ன இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். மீடியா வந்துட்டு இதை பெருசா காமிக்கிறது, ஏன்னா இதை வந்துட்டு அதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானே ஒரு ஒன்லைன்ல தான் படித்தேன். ஸோ இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், நமக்கு தேவையான நியூஸை நாம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த சம்பவத்துக்கு நம்ம போனா, இந்தியா விட்டுக்கிட்டு சண்டை நடக்குது இல்லையா, ரஷ்யா உக்ரைன், அங்கே போகும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 15வது நாளா சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டையில ரஷ்யா உக்ரைனை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு உக்ரைனுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்டு அலாட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1.4 பில்லியன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. $1.4 பில்லியன் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கும் மேல, நம்ம இந்தியன் ருப்பில 10,000 கோடிக்கும் மேல ஒரு தொகையை வந்துட்டு நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஐஎம்எஃப் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஆர்கனைசேஷன். இதுல கிட்டத்தட்ட 190 நாடுகள் வந்துட்டு உறுப்பு நாடுகளா இருக்கு. இதோட நோக்கம் என்னன்னா,
உலக அளவில் எந்த ஒரு நாடுமே எக்கனாமிக்கலா டவுன் ஆகக்கூடாது அண்ட் எங்கேயுமே போவர்ட்டி இருக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கு ஏதாச்சும் அவசரமா எக்கனாமிக்கலா ஹெல்ப் தேவைன்னா உடனே பண்றது, இந்த மாதிரி ஒரு சில நோக்கங்கள் வந்துட்டு இந்த IMF உண்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேல வந்துட்டு உக்ரைனுக்கு இந்த IMF வந்துட்டு கொடுத்துருக்கு. ஆனா இந்த IMF கொடுக்கறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா $13.4 பில்லியன், $1.4 பில்லியன் வந்துட்டு நான் 10,000 கோடின்னு சொன்னேன். அப்ப $13.4 பில்லியன் எவ்வளவு ஆகும்னு நீங்களே கணக்கு பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த $13.4 பில்லியன் அமெரிக்கா ஆல்ரெடி உக்ரைனுக்கு கொடுத்துருச்சு. உங்க இதுல அழிவு ரொம்ப அதிகமா இருக்கு, ரஷ்யா அவங்கள போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, அதுல இருந்து ரெக்கவரி ஆகணும்னா குறைஞ்சது உங்களுக்கு இந்த பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு $13.4 பில்லியன் வந்துட்டு டொனேட் பண்ணிருக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உக்ரைன்ல இன்னும் உக்ரைன் மண்ணை நம்பி உக்ரைன்ல வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய மருத்துவ உதவிக்கு அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு இந்த பணம் ரொம்பவே உதவியா இருக்கும். இது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். இதுல கெட்ட விஷயம் என்னவா இருக்கும், யாரெல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்களோ அவங்களுடைய ஃபண்டு அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து கம்மியாகும். இது அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட விஷயம். ஓகேவா? அண்ட் அடுத்த விஷயத்துக்கு நம்ம அடுத்த சம்பவத்துக்கு நம்ம மூவ் ஆனால், அடுத்த சம்பவம் உக்ரைன்ல நடக்குது. அதாவது இதுவரைக்கும் தரைவழி தாக்குதலை பயன்படுத்தி இருந்த ரஷ்யா இப்போ வான்வழி தாக்குதலை பயன்படுத்திட்டு இருக்கு. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் மேல. அவங்க ஏர் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் மொத்தம் 3 ஹாஸ்பிட்டல் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த 3 ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பிரசவம் பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். இந்த 3 ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து மொத்தம் 17 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு உக்ரைன் அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருப்பாரு, அவர்கிட்ட போதிய படமலை இருந்தனா அடிச்சு விரட்டி தூக்கி அடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட தான் படைபலம் இல்லையா, அது ஒரு சின்ன நாடு, அவர் கொஞ்சம் படை வச்சு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற என்ன பண்ணுவாரு, வாய்ச்சொல் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவோட கமாண்டர்ஸுக்கு உண்மையிலே தைரியம் இல்லை, அவங்களுக்கு உண்மையாவே சண்டை போடணும் தைரியம் இருந்துச்சுன்னா எங்க படைகள் கிட்ட போதுங்க, அதை விட்டுட்டு அப்பாவி பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஏன் தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு ரஷ்யா வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம திரும்ப அட்டாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யா இந்த ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த 3 ஹாஸ்பிட்டல் டேமேஜ் ஆச்சு பாருங்க, அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல, இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆகி போச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பிரிட்டன் அரசு வந்துட்டு, பிரிட்டன் அரசோட ஒரு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவோட கமாண்டர்ஸ் பண்ற எல்லாமே நாங்க கவுண்டிங்ல வச்சுக்கிறோம், நீங்க பண்றது எல்லாமே எங்களோட கவுண்டிங்ல இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிற பாணியில ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அது என்ன கருத்து அப்படின்னா, ரஷ்யன் கமாண்டர்ஸ் வில் பி ஹெல்ட் டு அக்கவுண்ட் ஃபார் வார் கிரைம். ஸோ ஒரு வார் கிரைமை நீங்க பண்றீங்க, இது உங்க அக்கௌண்ட்ல எப்பவுமே இருக்கும், எப்போவாச்சும் யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு இதை திருப்பி பண்ணுவாங்க அப்படிங்கிற பாணியில பிரிட்டனோட ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 ஹாஸ்பிட்டல்ல 17 பேர் காயமடைஞ்சிருக்காங்களே தவிர அங்க யாரும் இறந்ததாட்டு யாரும் உக்ரைன் அரசு இது வரைக்கும் சொல்லல. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னன்னா, அங்க வந்துட்டு இப்போ போர் நடந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய பேர் காயப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல் இடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு இடம் இருக்காது. ஸோ இது வந்துட்டு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்த சம்பவம் என்னன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு. அதாவது அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில இருந்து, ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ரஷ்யா வந்துட்டு உக்ரைன் மேல பயாலஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு மெசேஜ் கேட்டதும் உக்ரைனுக்கு என்ன தோணும், ஏயா நீயே சும்மா இல்லையா, அவனுக்கே அந்த ஐடியா தோணல, நீயே எடுத்து கொடுக்குற அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உக்ரைனோட நிலைமை இருக்கு. ஆனா அமெரிக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, ரஷ்யா கிட்ட நிறைய பயாலஜிக்கல் வெப்பன் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம், அவங்க திடீர்னு இப்போ அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த 7ஆம் அறிவு படத்துல டாங்லி வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு வைரஸை கொண்டு வந்து பரப்பி விட்டு ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்ல, அந்த மாதிரி ஒரு வைரஸை தூவி விடுறது மூலமா அங்குள்ள மக்களை கொள்றது, ஒரு நோயை பரப்புறது மூலமா அங்குள்ள மக்களுடைய திறமைகளை போக்கடிக்கிறது, அவங்கள காயப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு சில வைரஸ் மூலமா இந்த மாதிரி ஒரு சில நோய்களை பரப்பி விட்டுறது தான் இந்த பயாலஜிக்கல் வெப்பன். ஸோ இந்த பயாலஜிக்கல் வெப்பன் வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருக்கு, அவங்க வந்துட்டு எப்போ வேணாலும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு உக்ரைனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் அந்த பயாலஜிக்கல் வெப்பனை நாங்க பயன்படுத்த போறோம், இல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு ரஷ்யா எதுவுமே சொல்லலை. அண்ட் இதுல கெட்ட விஷயம் என்னன்னா, ரஷ்யாவை சும்மா வான்வெளி தரைவழி தாக்குதலுக்கு போயிட்டு அப்படியே போயிடும். ஆனா யூஎஸ் எடுத்து கொடுத்தனால ஒருவேளை அவங்க இந்த பயாலஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று ரஷ்யாவுக்கு வரலாம். ஸோ இது வந்துட்டு இதுல ஒரு கெட்ட விஷயம். அண்ட் ஃபைனலா இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது இல்லையா, இந்த சண்டையில நீங்க யார் பக்கம் அப்படின்னு நம்ம இந்தியா கிட்ட கேட்கும்போது, நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த
5 மாநிலத்துல 4 மாநிலத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரு மீட்டிங் எடுத்திருப்பார் இல்லையா, மீட்டிங் போட்டிருப்பார் இல்லையா, அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா எப்பவுமே அமைதியின் பக்கம், அதாவது வெள்ளக்கொடி ஆற்றார். ஸோ இந்தியா எப்பவுமே வெள்ளைக்கொடி, அதாவது அமைதியின் பக்கம் தான் நிற்கும் அப்படின்னு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கோம், இந்தியா வந்துட்டு உக்ரைனுக்கும் ஹெல்ப் பண்ணல, ரஷ்யாவுக்கும் ஹெல்ப் பண்ணல, ஸோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்தியா நாங்க எப்பவுமே அமைதியின் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல எந்த சம்பவத்துல எந்த கருத்து உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இது சுதந்திர இந்தியா, உங்களுடைய கருத்தை நீங்க தான் பதிவு பண்ணணும். ஸோ நாளைக்கு நடக்க போற சம்பவங்களோட நான் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.